நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சுடர வந்து வீட்டுக்கு வெளியில வச்சு எல்லாருமே அவமானப்படுத்தி வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா அஞ்சலி பாப்பா மட்டும் சுடர் அம்மா வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா கூட்டு போறாங்க அப்படி தான் சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே ஆட்டோல வந்து நம்ம சுடரும் அவங்க அப்பா சுப்பிரமணி 2 பேர் வந்து இறங்குற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. மெதுவா வீட்டுக்குள்ள வராங்க. வந்த உடனேயும் சுடர் வரா சுடர் வரான்னு சொல்லிட்டு குழந்தைங்க எல்லாம் கத்துறாங்க. உடனே வீட்டுக்குள்ள உள்ள எல்லாருமே ஷாக் ஆகி வெளியில வராங்க. அவள் என் குடும்பம் என்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டு அவள் இங்கே வந்துட்டாளா, அவளை வந்து வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனோ வந்து வேகமா வெளியில் வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வெளியில் வந்து நின்றுடுறாங்க. குழந்தைகள்லாம் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து மனோ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் மணமேடையில் வந்து என்னையை நீ ஏமாற்றிட்டு நீ போய் தாலி கட்டியிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ மேடம், நான் அப்படியெல்லாம் பண்ணலை மேடம், எனக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் ஹாஸ்பிட்டலில் போனதுக்கப்புறம் தான் எனக்கு ராமையா சொல்லி தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, இந்த கதையெல்லாம் கொண்டு போய் நீ வேறு யார்கிட்டயே போய் சொல்லு, எங்களெல்லாம் ஏமாத்தலாம் நினச்சிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி மனோ சொல்கிறாங்க. இல்லை மேடம், நான் உண்மையை தான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இந்த கல்யாணம் நடக்கலை, நான் முழிச்சு பார்த்த பிறகு தான் என் கழுத்தில் தாலி இருக்கிறதே தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திருப்பி நடிக்காத, என்னை விவரமாக வந்து ரூமுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு போய் நீ வந்து என்னை எல்லாத்தையுமே பண்ணிட்டு போய் நீ வந்து தாலியை வாங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மேடம், நான் அதெல்லாம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா வெளியில் வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து இந்துவும் தீபாவும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ சுடர் பாவம், நான் பண்ணதுக்காக எல்லோரும் முன்னாடி வந்து அவள் அவமானப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே வந்து இந்து வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம கனகவள்ளி அம்மா வந்து சொல்கிறாங்க, என்னம்மா நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கலாமா, உன் மேலே எவ்வளோ நம்பிக்கையாக வச்சுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா, நானும் உங்கள் நம்பிக்கையை வந்து வீணடிக்கணும் இதெல்லாம் பண்ணலாமா, எனக்கு தெரியாதுமா, நீங்களாவது நம்புங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாருமே நம்புகிற மாதிரி இல்லை. சரி, நீ வந்துட்ட, நீ வந்து வீட்டுக்குள்ளே வாப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து கனகவள்ளி அம்மா கூட மன்னிச்சு ஏற்றுக்கிறாங்க. ஆனால் வந்து என்ன ஆண்டி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அவளெல்லாம் வீட்டுக்குள்ளே விடக்கூடாது, எனக்கு என்ன பண்ணாலும் தெரியாது, ஏய் எழில் நீ வந்து வீட்டுக்குள்ளே விடாத அவளை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எழில் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. எழில் வந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. அவங்கள வந்து வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னு சொல்லலை, வீட்டுக்குள்ளே வான்னு சொல்லலை. அவர் பாட்டில் நின்றுக்கிட்டு இருக்காரு. குழந்தைகளும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அஞ்சலி மட்டும் திறமையாக வந்து விறுவிறுன்னு வராங்க. சுடர் வா நம்ம வீட்டுக்குள்ளே போவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. அவங்க கூப்பிட்டோன்னே பார்த்தா எல்லாருமே பயங்கரமான ஷாக் ஆகிடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம இந்துக்கும் தீபாவுக்கும் பயங்கரமான சந்தோஷம். அஞ்சலியாவது வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. சுடர் அவங்க கூப்பிடலாம், என்ன நான் தான் கூப்பிடல, என் கூட வா நம்ம வீட்டுக்குள்ளே தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை நீட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மெதுவாக வந்து நம்ம சுடர் வந்து கையை கொடுக்காங்க. 2 பேர் கையை பிடிச்சிக்கிட்டு வா நம்ம வீட்டுக்குள்ளே போவோம், இனிமேல் வந்து நீ எனக்கு சுடர் கிடையாது, நீ இனிமேல் எனக்கு வந்து அம்மா, சுடர் அம்மா, சரியா, வா வீட்டுக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா எல்லாருமே ஷாக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.